இந்த நாளின் தெய்வீக ஆராதனையில் நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முன்னோடிகளை பற்றி படித்து வந்ததின் நிறைவை இன்றைக்கு நாம் காண இருக்கிறோம். இதுவரைக்கும் அந்த முன்னோடிகளை பற்றி நோயிங் அவர் பைனியர்ஸ், இந்த முன்னோடிகளை அறிவோம் என்ற தலைப்பில் இது வரைக்கும் ஒரு 19 செய்திகள் பாடங்கள் படித்தோம். திஸ் மெசேஜ் இஸ் ஒன்லி ஃபார் செவன்த் டே அட்வென்டிஸ்ட்ஸ். இந்த செய்தி செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான். ஸோ இட் இஸ் ஃபார் ப்ரைவேட் சர்க்குலேஷன் ஒன்லி, தனிச்சுற்றுக்கு மட்டும். இந்த அறிவுக்கு அப்புறமும் ஆன்லைனில் தொடர்ந்து பார்க்குறவங்க என்ன செய்யலாம், இந்த சத்தியத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால் ஓமெகா விசுவாச துரோகம், தி ஒமேகா ஆஃப் அபாஸ்டசி என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். இந்த தலைப்பின் கீழே இது ஒரு புது தலைப்பு, அப்படி தானே, புதுசாக இருக்குது, புதுசாகவே எதுவும் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்படிலாம் இருக்குது, சத்தியத்தில் இருக்குது, நம்ம அதை கற்றுக்கொள்ள வேண்டும். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். ஆங்கில அரிச்சுவடியில் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ், அதை நெடுங்கணக்குன்னு சொல்லுவாங்க, அரிச்சுவடின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதில் எத்தனை எழுத்துக்கள்? 26 எழுத்துக்கள் இருக்குது, Aலேருந்து Z வரைக்கும். அதே மாதிரி அதில் நமக்கு தெரியும் 26 எழுத்துக்களையும் மனப்பாடமாக படிச்சிருக்கிறோம், சரிதானே? அதே போல் கிரேக்க மொழியில் இருக்கிற அரிச்சுவடியில் அந்த ஆல்ஃபபெட்ஸில் 24 எழுத்துக்கள், சரிங்களா? 24. எபிரேய மொழியில் 22. ஓகே, இந்த கிரேக்க அரிச்சுவடியில் 24 எழுத்துக்கள். முதல் எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபா, கடைசி எழுத்து ஓமெகா. ஆல்ஃபா பாருங்களேன், ஏ நம்ம எப்படி தமிழில் ஏ போடுறோம், இங்கிலீஷில் ஏ போடுறோம், அதே தான் கிரேக்க மொழியிலையும் அப்படி தான் வரும். ஆல்ஃபா இது கேபிட்டல் லெட்டர், ஒமேகான்றது கடைசி எழுத்து, அதுவும் கேபிட்டல் லெட்டர். அந்த கடைசியில் 2 இருக்குது பார்த்தீங்களா, அது அல்ஃபான்றது முதல்ல இருக்கிறது ஸ்மால் லெட்டர், சின்ன எழுத்து. ஒமேகான்றது சின்ன எழுத்து, ஸ்மால் லெட்டர். கிரீக் லாங்குவேஜில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பைபிளில் இருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்தில் படித்தோன்னா 4 இடங்களில் 4 வசனங்களில் ஆண்டவர் இயேசுவை சிறப்பு பெயரால் அப்போஸ்தலன் யோவான் குறிப்பிடுகிறார். என்ன சொல்கிறாரு? அல்ஃபா ஓமெகா. அல்பான்னு, அல்பா கிடையாது, அல்ஃபா. அல்ஃபாவும் ஓமெகாவும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, முதலும் அவரே, முடிவும் அவரை. ஒரே ஒரு வசனம் மட்டும் பார்ப்போமே, வெளிப்படுத்தல் 22:13 4 வசனங்கள் இருக்கிறது, அல்ஃபா ஒமேகான்னு சொல்லிட்டு, அதில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 22:13, நான் அல்ஃபாவும் ஓமெகாவும் ஆதியும் அந்தமும், அதான் முதலும் கடைசியும், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்ஃபா ஓமெகா. நம்ம பொதுவாக ஒமேகான்னு சொல்லுவோம். நீங்கள் தமிழ் பைபிளை நல்லா பாருங்கள், ஒமேகான் இருக்காது, ஓமெகா அப்படி தான் இருக்கும், ஓமெகா. சரி, நம்முடைய திருச்சபையின் வரலாற்றில் ஆரம்ப நாட்களில் நடந்த படிப்பினைக்குரிய சம்பவங்களை ஆரம்ப கால விசுவாச துரோகம், ஆல்ஃபா அபாஸ்டசி என்று நம் சரித்திரம் அழைக்கிறது. நம்ம திருச்சபையின் ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த சில பயங்கரமான சம்பவங்கள் இன்றைக்கி படிப்போம், சரிங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வெள்ளிக்கிழமை ஆராதனைகளில். முடிவு காலத்திலும் விசுவாச துரோகம் நம்மிடையே தலையெடுக்கும். அதை ஓமெகா விசுவாச துரோகம், ஒமேகா அபாஸ்டசி என்று நாம் சொல்லலாம். சில வாக்கியங்கள் பாருங்கள், எலன் ஒயிட் சொல்லியிருக்கிற வாக்கியங்கள் என்ன சொல்கிறாங்க? வாழும் ஆலயம் என்ற நூலில், த லிவிங் டெம்பிள் என்ற நூலில் சாவுக்கேதுவான மத புரட்டுகளின் ஆரம்பம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவு ஓமெகா பின்தொடரும். தேவன் அருளியிருக்கிற எச்சரிக்கைக்கு செவிசாய்க்க விருப்பமற்றவர்களால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். புரியலையா? ஜெபத்தோடு தொடர்ந்து கவனிங்க, உங்களுக்கு புரியும்.
தொடர்ந்து வாசிக்கிறேன். இந்த கொள்கைகளின் ஆரம்பம் அல்பா வாழும் ஆலயம் என்ற நூலில் அடங்கியுள்ளது. இன்னும் கொஞ்ச காலத்தில் ஓமெகா முடிவு பின்தொடரும் என்பதை நான் அறிந்திருக்கிறபடியால் நமது ஜனங்களுக்காக நான் நடுங்குகிறேன் அப்படின்னு எலன் ஒயிட் தன்னுடைய தரிசனத்தில் கண்டதை எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்முடைய சபை மக்களுக்காக இந்த காட்சியை நான் கண்டேன். முடிவு காலத்தில் எப்படிலாம் இருக்க போகுது சபை என்பதை கண்டேன். நான் என் ஜனங்களுக்காக நடுங்குகிறேன் அப்படின்னு செலக்டட் மெசேஜஸ் வால்யூம் 1 பக்கம் 197 200 ஆகிய பக்கங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க பாருங்களேன். மோசம் போகாதிருங்கள், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இது பைபிளில் இருக்கிற வசனம் தானே, அப்படியே தீமோத்தேயுல இருக்கு. சரிங்களா? 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் இருக்கு. சரி, இந்த அபாயத்தின் ஆரம்பம் ஆல்பா இப்பொழுது நமக்கு முன்பாக இருக்கிறது. அப்பவே அவங்க காலத்தில் நடந்தது சொல்றாங்க. மிகவும் அதிர்ச்சி ஊட்டுகிற விதத்தில் அதனுடைய முடிவு இருக்கும். சரிங்களா? ஆரம்பகால அந்த அபாயம் நமக்கு முன்பாக இருக்கிறது. அந்த அல்பா நமக்கு முன்னாடி இருக்கு. முடிவு அந்த ஒமேகா மிகவும் அதிர்ச்சியூட்டுகிற விதத்தில் இருக்கும் அப்படின்னு. இந்த முடிவு காலத்தின் விசுவாச துரோகம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். செலக்டட் மெசேஜஸ் வால்யூம் 1 பக்கம் 197 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆல்பா விசுவாச துரோகம், ஓமேகா விசுவாச துரோகம் என்றால் என்ன என்பதை ஒருவேளை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். வருகைக்கு முன்பாக வாழும் நாம் இந்த சத்தியத்தை அறியாமல் இருக்க கூடாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம அதை படிக்க போகிறோம். சரிங்களா? அதனால் இன்றைக்கி நல்லா கவனிப்பீங்களா? ஜெபம் பண்ணலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்கு அவசியமான அத்தியாவசியமான ஆவிக்குரிய பாடங்களை ஆண்டவர் எப்பொழுதுமே தருகிறீர். அதுவே நம்முடைய சித்தமாக இருக்கிறது. நாங்களும் சில நேரங்களில் கவனிக்காமல் போயிடுறோம். எங்கள் கவனம் எங்கெங்கேயோ சிதறி விடுகிறது. ஆண்டவரே, இந்த நாளில் பாடத்தை படிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் எல்லாருடைய இல்லங்களிலும் அசைவாடி, ஆண்டவரே இது என்ன இந்த ஓமேகா விசுவாச துரோகம் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள, அல்பா விசுவாச துரோகம் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக உதவி செய்யும். ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. நீர் பெருக வேண்டும். நாங்கள் சத்தியங்களை படிக்க படிக்க உமக்கு முன்பாக எப்பொழுதும் தாழ்மையிலே நாங்கள் சிறுமையடைந்து உமக்கு முன்பாக பணிந்து உம்மை வணங்க வேண்டும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விசுவாச துரோகம் அப்படின்னா என்ன? ஆங்கிலத்தில் அபாஸ்டசி அப்படின்னு பார்க்குறோம். விசுவாசம் என்ற வார்த்தையை போல விசுவாச துரோகம் என்பதும் ஒரு பைபிள் வார்த்தை தான். பாருங்களேன், இந்த விசுவாச துரோகம் இதற்கான கிரேக்க வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் G646 அதில் பார்க்கலாம். அபாஸ்டசியா என்ற கிரேக்க வார்த்தை ஆங்கிலத்தில் ஃபாலிங் அவே அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? ஃபாலிங் அவே, விசுவாச துரோகம். இதற்கு என்ன அர்த்தம்? இந்த விசுவாச துரோகம் அபாஸ்டசி என்றால் என்ன அர்த்தம்? அதற்கான அர்த்தம் 3 அர்த்தங்கள். முதலாவது அர்த்தம் டிஃபெக்ஷன் ஃப்ரம் ட்ரூத், சத்தியத்திலிருந்து வீழ்ச்சி அடைதல், சத்தியத்திலிருந்து விழுந்துறது. அதை ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் ஒத்துவாக்கி அகராதி ஸ்ட்ராங் என்பவர் எழுதியிருக்கிற ஒத்துவாக்கி அகராதியில் படிக்கிறோம். இந்த அர்த்தம் அங்கே இருக்குது, டிஃபெக்ஷன் ஃப்ரம் ட்ரூத். ரெண்டாவது அர்த்தம் என்ன அப்படின்னா, அபாஸ்டசி என்றால் விசுவாச துரோகம் என்றால் an abandoning of what one has believed in as a faith, a cause or principle. நியூ வேர்ல்ட் டிக்ஷனரியில் இதை படிக்கிறோம். விசுவாசம் செயல் நோக்கம் அல்லது கொள்கை என நம்பி வந்த ஒன்றை ஒருவர் கைவிடுதல் அல்லது விட்டு விலகுதல். இது வரைக்கும் இதான் சத்தியம் நம்பிக்கிட்டு இருந்தேன், இப்போ அதை விட்டு விலகிறது. சரிங்களா? அதான் விசுவாச துரோகம். மூணாவது அர்த்தம் என்ன அர்த்தம்னா, apostasy is rebellion against God's orders, his plan, his law. ரொனால்ட் டேவிட் என்ற ஒரு அட்வென்டிஸ்ட் ஒரு புத்தகத்தில் தி ஓமேகா ஆஃப் அபாஸ்டசி என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். என்ன சொல்கிறார் தமிழில்? தேவனுடைய ஒழுங்குகள், அவரது திட்டம், அவரது சட்டத்துக்கு எதிரான கலகமே என்னதான்? விசுவாச துரோகம். கவனிச்சிங்களா? அன்பானவர்களே, கிறிஸ்தவத்தில் இந்த விசுவாச துரோகம் என்ற வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை.
இதை யார் பயன்படுத்துகிறா பைபிளில்? ஒரே ஒரு தடவை பவுல் பயன்படுத்துகிறார். எங்கே பயன்படுத்தியிருக்கிறாரு? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் திரும்ப வாசிப்போம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது. ஆண்டவர் 2ஆம் வருகை வராது. எது வந்தால் தான் வரும்? விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு அந்த கேட்டின் மகன் அந்த பாவ மனுஷன் வந்தால் தான் ஆண்டோடைய வருகையினால் இருக்கும். இப்போ கேள்விங்க, விசுவாச துரோகம் எங்கேருந்து வரும்? எங்கேருந்து விசுவாச துரோகம் வரும்? விசுவாசிகள் மத்தியிலிருந்து தான் என்ன வரும்? விசுவாச துரோகம் வரும். புரியுதா? சரி. கிறிஸ்தவத்தில் நாங்களே தாய் சபை என்று பெருமை பாராட்டுகிற கத்தோலிக்கம் அல்லது போப்பு மார்க்கம் என்ற அக்கிரமத்தின் ரகசியம் பற்றி பேசுகிற அதே அதிகாரத்தில் தான் விசுவாச துரோகம் என்ற வார்த்தையும் பவுல் குறிப்பிடுகிறார். இதே 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில். கத்தோலிக்கம் என்ன செய்தது? அஞ்ஞான மதங்களில் இருந்து களவாடி, அதாவது அஞ்ஞான கொள்கைகளை களவாடி கிறிஸ்தவத்துக்குள் புகுத்தினது. கிறிஸ்தவத்துக்குள் புகுத்தியுள்ள பழக்க வழக்கங்கள், ஆராதனை முறைகள், கொள்கைகள், பாரம்பரியங்கள் எல்லாமே என்னதான்? விசுவாச துரோகம்தான். இப்படி நடக்கும் என்பதை, அதாவது கிறிஸ்தவத்துக்குள்ளே இருந்தே ஒரு துரோகம் எழும்பும் அப்படின்றத பவுல் என்ன செய்கிறாரு? அவர் தன்னுடைய காலத்திலேயே தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்திருக்கிறார். பாருங்களேன், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28-30 வரைக்கும். ஆகையால் உங்களை குறித்தும் சபையாரை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சபையாரே, சபையை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. நான் போன பின்பு, பவுல் சொல்றாரு, நான் போனதுக்கு அப்புறம் மந்தையை சபையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பவுல் பாருங்க, அவர் காலத்திலே சொல்லிட்டார். கிபி 50-60 சொல்லிட்டாரு, நான் போனதுக்கப்புறம் மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள். யாரை சொல்கிறாரு? கிறிஸ்தவத்துக்குள்ளே இருந்து எழும்ப போகிற துரோகிகளை பற்றி சொல்லுகிறார். சபைக்குள்ளே தான் இருப்பாங்க, அவங்க என்ன செஞ்சிருவாங்க? விசுவாச விஷயத்தில் துரோகம் பண்ணிடுவாங்க. பைபிள் வச்சுக்கிட்டே என்ன செய்வாங்க? மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் எச்சரிக்கிறார். நடந்துச்சா? அப்படியே நடந்தது. அப்படியே நடந்துச்சு. இப்படி தான் கத்தோலிக்கம் தலையெடுத்தது. விளங்குதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, அதே போன்ற ஒரு தீர்க்க தரிசனம் நமது அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவ திருச்சபை வரலாற்றிலும் இருப்பதைத்தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆதி திருச்சபையில் இப்படி தீர்க்க தரிசனம் பவுல் சொன்னார், அப்படியே நடந்துச்சு. கத்தோலிக்கம் எழும்பியது. இன்னைக்கு உலகத்துக்கு போகிறோம், தன்னுடைய வேசித்தனமாகி அந்த உக்கிரமான மதுவை கொடுத்து என்ன பண்ணிருச்சு? அது கொடுத்த மதுவை இன்னைக்கு சபைகளெல்லாம் குடிச்சு ஆமாம் ஆமாம் அந்நிய பாஷை, ஆமாம் ஆமாம் ரகசிய வருகை, ஆமாம் ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் தான், ஆமாம் ஆமாம் நமக்கு கிறிஸ்துமஸ் தான், அப்படி எல்லாம் சரி, எல்லாம் போதையில் இன்னைக்கு எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. கத்தோலிக்கம் கொடுத்த மது. சரியா? அதே போல நம்முடைய சபைக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாச துரோகம் எழும்பும் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் எலன் ஒயிட் மூலமா கொடுத்திருக்கிறார். படிக்கலாமா? ஆரம்ப கால விசுவாச துரோகம், தி ஆல்ஃபா ஆஃப் அபாஸ்டசி. இதை படித்தாதான் அந்த முடிவு கால ஓமேகா விசுவாச துரோகம் நமக்கு புரியும். சரி, பார்க்கலாம். இது என்ன ஆரம்ப கால விசுவாச துரோகம்? ஜான் ஹாவி கெல்லாக் அப்படின்னு ஒரு டாக்டர். இன்றைக்கி நம்ம கடையில் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனோம்னா கெல்லாக்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ், இன்றைக்கி நான் வாங்கிட்டு வர மறந்துட்டேன், ஏற்கனவே வெள்ளிக்கிழமை மீட்டிங்கில் ஒரு நாள் காமிச்சேன். கெல்லாக்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ், கெல்லாக்ஸ் மியூஸ்லி, கெல்லாக்ஸ் கிரனோலா இருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய விதவிதமான உணவு, பீனட் பட்டர். இன்றைக்கி காலையில் தான் சாப்பிட்டேன் வீட்டில். இதெல்லாம் கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஹார்வி
கெல்லாக் என்ற உலக புகழ் பெற்ற செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மருத்துவர். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை வரலாற்றில் ஒரு முக்கியமான நபர். இவர் குள்ளமாக இருப்பார், ஆனால் பயங்கரமான ஆள். சரி, இவரை குறித்து நம்ம அந்த முன்னோடிகள் பற்றி 11ஆம் பாடத்தில் படித்தோம், 11ஆம் பாகத்தில். சரி, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சத்தியத்தில் தீவிரமான பின்னணியை உடைய குடும்பத்தில் பிறந்து ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட் தம்பதியோடு இணைந்து நல்ல தொடர்பில் இருந்து விசுவாசத்தில் வளர்ந்து சத்தியத்தில் வளர்ந்து 70க்கும் மேற்பட்ட சுவையான சத்தான உணவுப் பொருட்களை கண்டுபிடித்தவர். இந்த படங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த படங்கள் பார்த்துக்கங்க. எங்கள் வீட்டில் அப்பப்போ அந்த கெல்லாக்ஸ் வாங்குவோம், கார்ன்ஃப்ளேக்ஸ், இந்த தேங்காய் பாலெலாம் போட்டு சாப்பிடுவாங்க. 70க்கும் அதிகமான உணவுப் பொருட்களை புதுசு புதுசாக கண்டுபிடிச்சார். அமெரிக்காவில் இவருடைய கண்டுபிடிப்புகள் அந்த காலத்தில் பயங்கர பிரபலம். அதுவும் டாக்டர் கெல்லாக் அப்படின்னா பெரிய பெரிய பிரசிடென்ட்ஸ், பல நாடுகளுடைய பிரசிடென்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட வருவாங்களாம், ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அப்படி ஒரு டாக்டர் அவர். ஆனால் என்ன தெரியுமா, கடைசியில் அவர் சத்தியத்திலிருந்து விழுந்து போய்விட்டார். விசுவாச துரோகம், அந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க. இவரது விசுவாச துரோகத்தில், இந்த விசுவாச துரோகம் பண்ணுறான் பார்த்தீங்களா, இவன் தனியாக போக மாட்டான், கூட 4 பேரை கூட்டிகிட்டு போயிடுவான். நீங்கள் பைபிளில் பாருங்களேன், யோவான் 21ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா பேதுருவெல்லாம் சொல்லுவார், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து, அதெல்லாம் இல்லைப்பா நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கூடவே 6 பேர் கூட்டு போயிட்டான். படிச்சிருக்கீங்களா? யோவான் 21ஆம் அதிகாரம் 3-4 வசனம் படித்து பாருங்கள். பேதுரு மட்டுமில்லை, கூட 6 பேரை நானும் திரும்ப பழைய தொழிலுக்கே மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி இவன் கூட ஒரு கூட்டத்தை இழுத்துட்டு போயிடுவான். விசுவாசத்தில் உறுதியாக இல்லாதவன் தானும் கெட்டு மற்றவர்களையும் கெடுத்து போடுவான். அன்பானவர்களே, அதே மாதிரி இந்த டாக்டர் கெல்லாகோடு கூட ஒரு சிலர் சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த விசுவாச துரோகமாகிய சத்தியத்துக்கு எதிரான கலகத்தில் யார் சேர்ந்துட்டாங்கன்னா, ஏடி ஜோன்ஸ் சேர்ந்துட்டார், இஜே வேகனர் அவரும் சேர்ந்துட்டார், இன்னொரு டாக்டர் மருத்துவர் டாக்டர் டேவிட் பால்சன் அவரும் இழுப்புண்டார்கள். இந்த 3 பேர் இவங்களாம் முக்கியமானவங்க, ரொம்ப முக்கியமானவங்க சபை வரலாற்றில், நம்முடைய சபை வரலாற்றில். எப்படி கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் படிச்சிருக்கிறோம், பவுல் வந்தப்போ யூதர்களோடு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, புறஜாதிகளோடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு மாயம் பண்ணினான். அந்த மாயத்தில் பர்னபாவும் இழுப்புண்டான். படிச்சிருக்கீங்களா? பேதுரு கொஞ்சம் ஆக்ட் பண்ணார். பவுல் வந்த உடனே ஐயோ நம்ம இந்த புறஜாதிகளோடு நம்ம சேரலாமா, நம்மளாம் யூதனாச்சே அப்படின்னு ஒரு ஆக்டிங் விட்டார் பேதுரு. சரிங்களா? பைபிள் இருக்குது, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். பர்னபாவும் இழுப்புண்டான். ஆகவே இப்படி இழுப்புண்டவர்கள் டாக்டர் கெல்லாகோடு இந்த 3 பேர். டாக்டர் கெல்லாக் அப்படி என்ன செஞ்சார்? இவர் டாக்டருக்கு படித்தார். டாக்டருக்கு படித்து நம்முடைய மிஷனில் ஆரம்ப காலத்தில் இருந்த சானிட்டேரியம், பேட்டில் க்ரீக் மருத்துவ மையம், சுகாதார மையத்தில் இவர் தான் ஒரு பெரிய டாக்டர், ஹெட் ஆஃபீஸர், சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி ஒரு நிர்வாக முதன்மை அலுவலராக உயர்ந்தார். இவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா, எல்லாமே என் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு இவருக்கு ஆசை வந்துருச்சு. நான் சொன்னதான் நடக்கணும். இந்த நப்பாசை நமக்கும் இருக்குல்ல, சில நேரத்தில் இருக்கா இல்லையா? அந்த ஆவி அவருக்குள்ள, அந்த லூசிபர் ஆவி அவருக்குள்ள வந்துருச்சு. சரியா? அன்பானவர்களே, இவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படி இப்படின்ற ஆசையில் ஒரு புஸ்தகம் எழுதினார். த லிவிங் டெம்பிள் என்ற புத்தகம், வாழும் ஆலயம் என்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார். இதுதான் அந்த புஸ்தகம். சரிங்களா? 1903ஆம் வருஷம். ஓகே, அந்த பிரிண்டிங் இயர் போட்டிருக்கு பாருங்க. பிரிண்ட் பண்ணப்பட்ட வருஷம் 1903. அவர் எழுதின இந்த புஸ்தகத்தில் பைபிளுக்கு எதிரான கொள்கைகள் அடங்கி இருந்தன. என்னென்ன கொள்கைன்னா, பேந்தீசம்னா கடவுள் தூண்டிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார், அப்படியே பைபிள் சொல்லுது? அப்படி கிடையாது, அது தப்பான கொள்கை. சரிங்களா? பேந்தீசம் என்பது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னா, அப்போ இந்த இதுலையும் இருப்பார், அப்போ இதுதான் கடவுள். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த கொள்கை தப்பு. அப்போ பேந்தீசம் மிஸ்டிசிசம், இறைஞான கொள்கை,
அதை வந்து யோகா அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொள்கைகள் எல்லாம் அவர் எழுதின அந்த வாழும் ஆலயம் என்ற புத்தகத்தில் அடங்கி இருந்தது. இதை அச்சிடுவதற்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் கமிட்டி, அந்த ப்ரெஸ்ஸில் இருந்த கமிட்டியில், ரிவ்யூ ஹெரால்டு ப்ரெஸ்ஸெல்லாம் இருந்துச்சு. இந்த கமிட்டியில் உள்ளவங்களாம் டாக்டர் சொல்லிட்டாரு, ஆமாம் கை தூக்கு போட்டு ஓட்டு போட்டு. அப்படி தான் இன்றைக்கி நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அநேகர் ஆதரவளித்தார்கள் அந்த புத்தகத்தை அச்சிடுவதற்கு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எலன் ஒயிட் மூலமாக கடுமையான எச்சரிப்புகளை கொடுத்தார். கடுமையான எச்சரிப்பை ஆண்டவர் கொடுத்தார். இந்த புத்தகம் அதை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, சாவுக்கேதுவான மத புரட்டுகளின் ஆரம்பம், தி ஆல்ஃபா ஆஃப் டெட்லி ஹெரசிஸ், தப்பான உபதேசங்கள் அதில் இருக்கு, இதான் ஆரம்பம் அப்படின்னு எழுதினாங்க. எச்சரிப்பு கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்த இந்த பரலோக கடிந்துரைகளை, கண்டனத்தை கண்சாடையாய் விட்டுவிட்ட போது, நிறைய பேர் கண்டுக்கல, கண்சாடையாய் விட்டுவிட்ட போது கடும் தெய்வீக நியாய தீர்ப்புகளை நம் ஸ்தாபனம் சந்திக்க நேரிட்டது. என்ன தெரியுமா, எலன் ஒயிட் தரிசனங்கள் கண்டு அவங்க எழுதி அனுப்பினாங்க. நம்முடைய நிறுவனங்களுக்கு மேலே இந்த ரிவ்யூ ஹெரால்டு பிரஸ் அச்சகம், அந்த பேட்டில் கிரீக் சானிட்டரி மருத்துவ மையம், இதுக்கு மேலெல்லாம் ஒரு அக்கினிமயமான பட்டயம் அப்படியே எரிகிற ஒரு காட்சியை, தொங்குகிற காட்சியை அவங்க பார்த்து சொல்கிறாங்க, கவனமாக இருங்க அப்படின்னு. என்ன தெரியுமா, யாரும் கேட்கல. ஒரே ஆண்டில் 1902 அமெரிக்காவில் நமது 2 நிறுவனங்கள் தீக்கிரையாயின. சரிங்களா, 2 நிறுவனங்கள் என்னென்ன, ஒன்று மருத்துவ மையம், இன்னொன்று அச்சகம், ரிவ்யூ ஹெரால்டு அச்சகம், பேட்டில் கிரீக் மருத்துவ மையம். இந்த 2ம் ஒரே ஆண்டில் 1902 தீக்கிரையானது. 53 ஆண்டுகால கடும் உழைப்பும், சரிங்களா, 1844 பிறகு அந்த மாபெரும் ஏமாற்றத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளாக இந்த சபை ஸ்தாபனம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்தது. அந்த 53 ஆண்டுகால கடும் உழைப்பும் தியாகமும் சில மணி நேரங்களிலே தீக்கிரையாகி போனது. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்கள் சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பாருங்கள், தெரியும். பேட்டில் கிரீக் சுகாதார மையம் என்னாச்சு, February 18 அந்த படம் பாருங்களேன், அதுக்கு மேலே ஒரு சுடரொளி பட்டயம் போல் ஒரு அக்கினி மயமான ஒரு பட்டயம் தெரியுதா? பேட்டில் கிரீக் சுகாதார மையம் February 18, 1902 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணிக்கு தீப்பிடிச்சிச்சு. ஏறக்குறைய $3 லட்சம் என்னாச்சான் நஷ்டமாயிற்று ஒரே நாளில். 2வது ரிவ்யூ ஹெரால்டு அச்சகம், ரிவ்யூ ஹெரால்டு பப்ளிஷிங் ஹவுஸ் December 30 அதே வருஷம் கடைசியில், ஹாப்பி நியூ இயருக்கு முன்னாடி, December 30, 1902 அதே செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் என்ன சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவா அப்படின்வாங்க. செவ்வாய் வெறுவா, ஆமாம் வெறுவாயாக போச்சு. 2 நிறுவனங்கள் எரிஞ்சு போச்சு. December 30, 1902 செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு இந்த அச்சகம் எரிந்து சாம்பலாயிற்று. பிரியமானவர்களே, சரித்திரம் சொல்லுது, ஒரே மணி நேரத்தில் ஒன்றுமில்லாமல் அழிந்து போனது. ஒரே மணி நேரம். கெல்லாக் புத்தகத்தின் இந்த பிரஸ், இந்த அச்சகம் 1 மணி நேரத்தில் சாம்பலா போச்சு. இந்த டாக்டர் கெல்லாகுடைய புஸ்தகம், அந்த வாழும் ஆலயம் என்ற புஸ்தகத்தை அச்சிடுவதற்காக அச்சு கோர்த்து தகடுகள் எல்லாம், அந்த அச்சு தகடுகள் எல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க. இந்த டைமில் 1902 எலன் ஒயிட் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. இப்போ வாசிக்கிறேன், ஆரம்பத்தில் படித்த மேற்கோளை இப்போ வாசிக்கிறேன், இப்போ உங்களுக்கு புரியும். வாழும் ஆலயம் என்ற நூலில் சாவுக்கேதுவான மத புரட்டுகளின் ஆரம்பம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவு ஒமேகா பின்தொடரும். தேவன் அருளி இருக்கிற எச்சரிக்கைக்கு செவிசாய்க்க விருப்பமற்றோரால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்புகளை அதெல்லாம் கிடக்கட்டும் அப்படின்னு விருப்பம் இல்லாதவர்களால் என்ன ஆகுமா, அந்த கடைசி கால வஞ்சகங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். தொடர்ந்து வாசிக்கிறேன். இந்த கொள்கைகளின் ஆரம்பம் ஆல்ஃபா
வாழும் ஆலயம் நூலில் அடங்கியுள்ளது. இன்னும் கொஞ்ச காலத்தில் ஓமேகா முடிவு பின்தொடரும் என்பதை நான் அறிந்திருக்கிறபடியால் நமது ஜனங்களுக்காக நான் நடுங்குகிறேன். புரியுதா உங்களுக்கு? 55 வருஷமாக கட்டி உருவாக்கின ஒரு ஆஸ்பத்திரி, அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு அச்சகம் என்ன ஆயிடுச்சு? ஒரே வருஷத்தில், ஒன்று வருஷத்தின் ஆரம்பத்தில், இன்னொன்று வருஷத்தின் முடிவில் எரிஞ்சு சாம்பலாக போச்சு. போன வாரம் படித்தோம், ஞாபகம் இருக்குங்களா? தானியேல் படித்தோம்ல, பாழாக்கும் அருவருப்பு. அருவருப்பை செஞ்சால் ஆண்டு என்ன செஞ்சிருவார்? பாழாக்கிடுவார். விளங்குது அவங்களுக்கு? சாலமோன் கட்டின ஆலயம் நேபுகாத்நேச்சார் வந்து எரிச்சு பாழாக்கிட்டான், சரிதானே? அதுக்கப்புறம் ஏரோது புதுப்பித்த ஆலயம் செருபாபேல் கட்டி அதை ஏரோது ராஜா மகா ஏரோது அதை அழகாக 46 வருஷமாக புதுப்பித்தான். கடைசியில் அந்த ஆலயம் என்னாச்சு? ரோமசேனை வந்து எரிச்சு சாம்பலாக்குச்சு. விளங்குது அவங்களுக்கு? அப்போ அந்த அக்கினி சம்பவங்கள், இந்த தீ விபத்துக்கள்லாம் ஏதோ சும்மா நினச்சிக்காதீங்க. நான் அதை படிக்கும்பொழுது அதோட தான் யோசித்து பார்த்தேன், போன வாரம் படித்த தானியேல். அப்போ ஆண்டோடைய ஜனங்களுக்கு என்ன செய்கிறாரு? தேவன் அக்கினி நியாய தீர்ப்பை அனுப்பி அறிவு புகட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். கேட்காவிட்டால் என்ன தெரியுமா? இன்னொரு நெருப்பு வரும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா ஆரம்ப கால விசுவாச துரோகம் என்னன்னு? சும்மா சுருக்கமாக சொல்லிட்டேன். முடிவு கால விசுவாச துரோகம், தி ஒமேகா ஆஃப் அபாஸ்டசி. முதல் நூற்றாண்டில் கிறிஸ்துவின் பரமேறுதலுக்கு பின், இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் பூமியிலே முதல் கிறிஸ்தவ திருச்சபை உருவானது. உண்மைதானே? ஆதி அப்போஸ்தல திருச்சபை. கிறிஸ்தவ விசுவாசத்துக்குள்ளிருந்தே துரோகிகள் எழும்பி தேவனுக்கு எதிராக கலகமும் சத்தியத்துக்கு எதிராக துரோகமும் செய்தார்கள். இப்படித்தான் போப்பு மார்க்கம் கத்தோலிக்க சபை உருவாயிற்று. சரியா? ஓகே, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்துவின் பரலோக மகா பரிசுத்த ஸ்தல பிரவேசத்துக்கு பின், சரிங்களா, 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்து பரிசுத்தலத்துக்குள்ளே போனார், பூமியில் ஆதி திருச்சபை உருவாயிற்று. அதே போல் 19ஆம் நூற்றாண்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தலத்துக்குள்ளே பரலோகத்தில் பிரவேசித்தார். பூமியில் கடைசி கால மீதமான திருச்சபை உருவாயிற்று. பிரசங்கி 1:9 வாசிக்கிறோம். முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். அது என்ன அர்த்தம்? முன்னாடி அந்த காலத்தில் விசுவாச துரோகம் இருந்துச்சா, பின்னாடியும் வரும். முன்னாடி எரிஞ்சிச்சா, இனிமேலும் எரியும். சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. சூரியனுக்கு கீழே ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நூதனம்னா அதுதான் புதுசு. புதுசெல்லாம் கிடையாது. ஆண்டு ஏற்கனவே நடந்ததை எச்சரிப்பாக சொல்கிறாரு. கீழ்ப்படிந்தால் தேவாசீர்வாதம். எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, கீழ்ப்படிந்தால் தேவாசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் அவ்வளோதான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை பிரசங்கி சாலமோன் சொல்லி வைத்திருக்கிறார். எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை பாருங்களேன். ஆதி திருச்சபையின் காலத்துக்கு பின் அப்படி ஒரு விசுவாச துரோகம் எழும்பும் என்பதை பவுல் தீர்க்க தரிசனமாக சொன்னது போல அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்குள் உண்டாகவிருந்த விசுவாச துரோகம் பற்றி எலன் ஒயிட் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். படிக்கலாமா? படிக்கலாம். The enemy of souls has sought to bring in the supposition that a great reformation was to take place among Seventh-day Adventists, and that this reformation would consist in giving up the doctrines which stand as the pillars of our faith and engaging in a process of reorganization. Were this reformation to take place, what would result? The principles of truth that God in His wisdom has given to the remnant church would be discarded. Our religion would be changed. The fundamental principles that have sustained the work for the last 50 years would be accounted as error. A new organization would be established. Books of new order would be written. A system of intellectual philosophy would be introduced. The founders of this system would go into the cities and do a wonderful work. The Sabbath, of course, would be likely regarded as also the God who created it. Nothing would be allowed to stand in the way of the new movement. The leaders would teach that virtue is better than vice, but God being removed, they would place their dependence on human power.
which without God is worthless. Their foundation would be built on the sand, and storm and tempest would sweep away the structure. Selected Messages, Volume 1, page 204. அப்படி தமிழில் வாசிக்கிறேன். ஏன் ஆங்கிலத்தில் வாசித்தேன்னா, நிறைய பேர் ஆங்கிலத்தில் வேணும்னு விரும்புகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு மாபெரும் சீர்திருத்தம் செவன்த் டே அட்வென்டிஸ்டுகள் மத்தியில் வந்தாக வேண்டும். இந்த சீர்திருத்தமானது நமது விசுவாசத்தின் தூண்களாக நிற்கிற உபதேசங்களை விட்டுவிட்டு மறு ஒருங்கிணைப்பில் ஈடுபடுவதற்கான செயல்முறையில் அடங்கி இருக்கிறது என்ற யூகத்தை, உத்தேசத்தை கொண்டு வர ஆத்துமாக்களின் எதிராளி வகை தேடி இருக்கிறான். அதாவது ஒரு பெரிய சீர்திருத்தம் நமக்கு தேவைங்க. சாத்தானுடைய திட்டம். அந்த பழைய சத்திய கொள்கைகள் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுரு, நம்ம புதுசாக மறுபடியும் ஒன்று சேருவோம். தொடர்ந்து வாசிக்கிறேன். தேவன் இந்த சீர்திருத்தம் நிகழ்ந்தால், இப்படி சாத்தான் வகை தேடனானே, இப்படிப்பட்ட சீர்திருத்தம் நிகழ்ந்தால் விளைவு என்னவாக இருக்கும்? தேவன் தமது ஞானத்தின்படி மீதமான சபைக்கு கொடுத்திருக்கிற சத்திய கொள்கைகள் விட்டுவிடப்படும். நமது சபையின் நம்பிக்கை, ரெலிஜியன் மாற்றம் செய்யப்படும். கடந்த 50 ஆண்டுகளாக ஊழியத்தை தாங்கி வந்த அடிப்படை கொள்கைகள் அசத்தியம் என்று கருதப்படும். ஒரு புதிய ஸ்தாபனம் நிறுவப்படும். ஒரு புதிய வகையிலான புத்தகங்கள் எழுதப்படும். அறிவு ரீதியான ஒரு தத்துவார்த்தமான அமைப்பு அறிமுகப்படுத்தப்படும். இந்த அமைப்பின் நிறுவனர்கள் நகரங்களுக்குள் சென்று ஆச்சரியமான விதத்தில் ஊழியம் செய்வார்கள். உண்மையாக சொன்னால் ஓய்வு நாளானது அதை உண்டாக்கின தேவனைப் போலவே அற்பமாக எண்ணப்படும். அந்த புதிய இயக்கத்தின் வழியில் தடையாக நிற்பதற்கு எதுவும் அனுமதிக்கப்பட மாட்டாது. எவரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். துர்க்குணத்தை விட நற்குணமே சிறந்தது என்று அதன் தலைவர்கள் போதிப்பார்கள். ஆனால் தேவனை அகற்றிவிட்டு மானிட வல்லமையின் மீது தங்களது நம்பிக்கையை வைப்பார்கள். தேவன் இல்லாத அந்த நம்பிக்கை மதிப்பற்றதாகும். அவர்களது அஸ்திபாரம் மணல் மீது போடப்பட்டிருக்கும். புயலும் பெருங்காற்றும் அந்த அமைப்பை அடித்து கொண்டு போய்விடும். இதை வாசித்துட்டோம், என்னன்னு புரியாது. சரிங்களா? ஒன்று ஒன்றா சொல்கிறேன். வரப்போகும் அபாயம் பற்றிய 10 குறிப்புகள், 10 points about upcoming danger. இதை படிக்கும் பொழுது இந்த அபாயம் வந்துருச்சா, இனிமேல் வருதான்னு யோசிங்க. முதலாவது, நம்ம ஏற்கனவே படித்த அந்த வாக்கியத்திலிருந்து 10 காரியங்கள். தேவன் தமது ஞானத்தின்படி மீதமான சபைக்கு கொடுத்திருக்கிற சத்திய கொள்கைகள் விட்டுவிடப்படும். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு சத்திய கொள்கையெல்லாம் கொடுத்துருக்காருல்ல, படிச்சிருக்கோம்ல. 7 years, sanctuary, Sabbath, second coming, state of the dead, spirit of prophecy, salvation by faith, stewardship, இப்படிலாம் படிச்சிருக்கோம்ல. ஓய்வு நாள் சத்தியம், ஆசரிப்பு கூடாரம், 2ஆம் வருகை, தீர்க்க தரிசன ஆவி, அப்படிலாம் படிச்சிருக்கோம். இதெல்லாம் என்ன ஆகுமா? இந்த சத்திய கொள்கைகள் விட்டுவிடப்படும். ஒரு புது அமைப்பை நம்ம ஏற்படுத்துவோம். ஒரு மறு ஒருங்கிணைப்பு, ரீஆர்கனைஸ் பண்ணுவோம். அதனால் இந்த பழசெல்லாம் விட்டுறலாம். சத்தியத்தை பின்பற்றுவதில் நாம் உண்மையும் உறுதியுமா இருக்கிறோமா? வேதாகமம் மற்றும் தீர்க்க தரிசன ஆவியை மதிக்கிறோமா? படிக்கிறோமா? ஏசாயா 8:20 என்ன வாசிக்கிறோம் பாருங்களேன். வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். சரிங்களா? வேதம்னா 10 கட்டளைகள். சரியா? வேதம்னா 10 கட்டளைகள். சாட்சியாகமம்னா தீர்க்கதரிசிகள் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கிற முழு வேதாகமம். வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம், நித்திய ஜீவன் இல்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த சத்திய கொள்கைகளை நாம் உண்மையாக பின்பற்றுகிறோமா? ரெண்டாவது அபாயம் என்ன? நமது சபையின் நம்பிக்கை மாற்றம் செய்யப்படும். அவர் ரிலிஜியன் would be changed. மீதமானவர்களுடைய முக்கியமான நம்பிக்கை என்னங்கிறோமோ, முக்கியமான நம்பிக்கை என்ன? கிறிஸ்துவை மையமாக கொண்ட முத்துவது. சரிதானே? நீ பாருங்களேன், இந்த முத்துவதை பற்றி இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம கவலைப்படுறதே கிடையாது. அதை பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது.
உண்மையா? இன்னைக்கு பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்குது, நம்ம நாட்களே கூட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க. யார் முத்துவதை பற்றிலாம் யார் பேசுகிறா? அன்பை பற்றி பேசுப்பா, அன்பை பற்றி பேசியா, ஓமைகள்லேருந்து பேசியா, தீர்க்க தரிசனமெல்லாம் பேசாத சொல்கிற ஆட்களாக இருக்கிறாங்க நம்ம இதில். தெரியுமா உங்களுக்கு? மூன்றாவது, கடந்த 50 ஆண்டுகளாக ஊழியத்தை தாங்கி வந்த அடிப்படை கொள்கைகள் அசத்தியம் என்று கருதப்படும். அடிப்படை கொள்கைகளை நாம் அசத்தியமாக கருதி அசட்டை செய்கிறோமா? ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன் ஜெபம் பண்ணுறதுக்கு. இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவர் என்னை பார்த்துட்டு உள்ளே போனார். போய் சட்டை மாட்டிட்டு வரலான்னு வந்தார். ஒரு பெரிய அதிகாரி நம்ம இதில். அப்போ ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மேகசின் இருந்துச்சு, மினிஸ்ட்ரி மேகசின். பாஸ்டர்களுக்கு ஒரு பத்திரிக்கை வரும். அந்த பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பு கூடாரம் அந்த படமெல்லாம் போட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதை எடுத்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஐயா வந்தார், போதகர் ஐயா வந்தார். சும்மா இந்த ஆசிரியப்பு கூடாரம் இதையே போட்டுக்கிட்டு வேறு வேலை இல்லை இவங்களுக்கு, ஆசிரியப்பு கூடாரம் இதெல்லாம் பழைய கதை, ஆரட்சமாவார் அப்படின்னு சொன்னார். இவர் போதகர், இவர் இன்றைக்கி ஒரு தலைவர். இவர் அடிப்படை கொள்கைகள் அசத்தியம் என்று கருதப்படும். இவரே தான் நான் சொன்னவர் தான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடுங்க, அவர் தான் நீங்கள் பிரச்சனை அப்படி தான் பண்ணுற. அவரும் கேட்டாலும் கேட்கட்டும், எல்லாம் கொண்டாடலாம், கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடலாம், ஈஸ்டர்லாம் கொண்டாடலாம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாரு. 10 கட்டலை அதெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாரு. ஆரோக்கிய சீர்திருத்தம் நம்முடைய ஆரோக்கிய வாழ்வுக்கு மிகவும் அடிப்படை. நம்முடைய சரீரம் தேவாவியின் ஆலயம் அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான், சொல்கிறதோடு சரி. அந்த தேவாவியின் ஆலயம் என்பதை மதிப்பவர் யார்? மதிக்கிறோமா? இது ஒரு அடிப்படை கொள்கை. சீர்திருத்தம், ஆரோக்கிய சீர்திருத்தம் என்ற சத்தியம், ஆசரிப்பு கூடாரம், நியாய தீர்ப்பு, தீர்க்க தரிசனங்கள், மிருகத்தின் முத்திரை, அந்தி கிறிஸ்து, போப்பு மார்க்கம், இதெல்லாம் இன்னைக்கு தைரியமாக தானியேல் 7ஆம் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தையும் எடுத்து பேசாமல் அலட்சியம் செய்கிறவர்கள் இன்னைக்கு அநேகர். ஏன் தெரியுமா? இதெல்லாம் அடிப்படை கொள்கைகள். நாலாவது, ஒரு புதிய ஸ்தாபனம் நிறுவப்படும். a new organization would be established. புதிய ஸ்தாபனம்னா இன்னொரு 7th ஸ்தாபனம் நினச்சிக்காதீங்க. இருக்கிற ஸ்தாபனம், ஆண்டவர் உருவாக்கின ஸ்தாபனம் கொஞ்சம் அப்படி புதுவிதமாக செயல்படுமா? எப்படி? புதுவிதமான ஸ்தாபனமாக நாம் மாறிவிட்டோம் அல்லவா? எப்படி மாறிட்டோன்றீங்களா? கிறிஸ்துவின் சுபாவம் நம்முடைய வெளிப்படுகிறதா, அல்லது சின்ன கொம்பின் சுபாவம் நம்மிடம் தெரிகிறதா? வேண்டியவங்கன்னா செய்கிறது, வேண்டாதவங்க பிடிக்காதவங்கன்னா பழி வாங்கிறது நடக்குது. அன்னைக்கு ஒரு புதிய ஸ்தாபனம், கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்தாத ஒரு ஸ்தாபனமாக நாம் விளங்குகிறோமா? யோசித்து பார்ப்போம். நாம் எப்படி இருக்கோம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் யோசித்து பார்ப்போம். சரிங்களா? 5, ஒரு புதிய வகையிலான புஸ்தகங்கள் எழுதப்படும். books of a new order would be written. புது வகையான புத்தகங்கள் எழுதப்படும். அன்பானவர்களே, புதிய வகையிலான புத்தகங்கள் வெளிவருகின்றன. கவனம். சில போதகர்கள்லாம் சொல்லுவாங்க, நான் பைபிள் மட்டும்தாங்க படிப்பேன், நான் பைபிள் மட்டும்தான் படிப்பேன், இந்த எலன் ஒயிட்லாம் நான் படிக்கிறதே கிடையாது. ரொம்ப ஞானி மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் நான் படிக்கிறதே கிடையாது, இது மட்டும்தான் நான் படிப்பேன். இதெல்லாம் ரொம்ப ஞானம்னு நினைக்கிறீங்களா? அறிவீனம், தெரியல. சத்தியத்தினுடைய மகத்துவம் தெரியல, அவ்வளோதான். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிற இந்த ஓய்வு நாள் பாடப்புஸ்தகம் எடுத்துக்கங்களேன். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கு பைபிள் வசனம் இருக்கும், அது கீழே எலன் ஒயிட் அம்மையோட விளக்கம் இருக்கும். ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கு பைபிள் வசனம் இருக்கும், பதில், அதுக்கப்புறம் எலன் ஒயிட்டோடைய ஒரு விளக்கம் இருக்கும். இப்படி தான் இருந்துச்சு ஒரு காலத்தில் ஓய்வு நாள் பாடப்புஸ்தகம். இன்றைக்கி இந்த எலன் ஒயிட் அம்மையோட கருத்துக்கள்லாம் வெள்ளிக்கிழமை கொண்டு போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை பாடத்தில் இடையில பார்த்தீங்கன்னா ஏதாவது 1-2 லைன் இருக்கும், அவ்வளோதான்.
பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓய்வு நாள் பாட புத்தகத்தை கூட கவனமாக படிங்க, கவனமாக படிங்க. ஏன் பின்னாடி சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு தீர்க்க தரிசன ஆவியை, எலன் ஒயிட் எழுதின புஸ்தகங்களை மதிக்காதவர்கள் அநேகர் புதுவிதமான புஸ்தகங்களை எழுதுகிறார்கள். செவன்த் ரேயில் வரக்கூடிய எல்லா புஸ்தகங்களையும் நம்பிடாதீங்க. அவ்வளோதானே சொல்லுவேன். ஆறாவது அறிவு ரீதியான ஒரு தத்துவார்த்தமான அமைப்பு அறிமுகப்படுத்தப்படும். A system of intellectual philosophy would be introduced. அறிவு ரீதியான தத்துவங்களை கேள்விப்படுறோமா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையோ? நான் கேள்விப்பட்டிருக்கேன், சொல்கிறேன். 10 கட்டளைகள் அதெல்லாம் கைக்கொள்ள முடியாதுங்க. 10 கட்டளைலாம் கடைபிடிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்காக கடைபிடிச்சிட்டார். புரியுதுங்களா? நம்மளாம் கடைபிடிக்க முடியாது, அவர் நம்ம கடைபிடிச்சிட்டாரு நமக்காக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண ஊழியம் சிலுவையில் முடிஞ்சு போச்சுங்க. அவர் சிலுவையில் நிறைவேற்றிட்டார், அவ்வளோதான். அப்போது பரலோகத்துக்கு போய் மகா பரிசுத்தலம் அந்த ஊழியம் அதெல்லாம் இன்றைக்கி இப்படி தான் நிறைவேற்றி சொல்கிறாங்க இவாஞ்சலிக்கல்ஸ். மற்ற கிறிஸ்தவர்களைப் போலவே இன்றைக்கி நம்முடைய ஆட்கள் இப்படி பேச பழகிட்டாங்க. ஒரு தத்துவார்த்தமான அறிவு ரீதியான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க இன்றைக்கி. சரிங்களா? இன்னொன்று, நம்மளாம் பிறக்கும்போதே பாவி தான். நம்ம கடைசி வரைக்கும் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆண்டவர் வர வரைக்கும் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். பாவத்தெல்லாம் ஜெயிக்கவே முடியாது, 10 கற்பனை கடைபிடிக்கவே முடியாது. வில் பி சின்னிங் till ஜீசஸ் கம்ஸ். ஏசு வர வரைக்கும் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அந்த கிறிஸ்துவ போன்ற குணம் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது, அதெல்லாம் வளர முடியாது என்றும் போதிக்கிறவர்கள், அப்படி போதிக்கிற தத்துவ ஞானிகள் இருக்கிறார்கள். இவை அனைத்தும் இப்போ நான் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தத்துவார்த்தமான கருத்துக்கள் 10 கட்டளை கடைபிடிக்க முடியாது, இயேசு நமக்காக கடைபிடிச்சிட்டாரு, அவர் சிலுவையிலேயே பாவ நிவாரண ஊழியத்தை முடிச்சிட்டாரு, நம்மளாம் பிறக்கும்போதே பாவிகள், வர்ற வரைக்கும் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் ஆண்டவர் வர்ற வரைக்கும். இந்த கொள்கைகள் எல்லாம் பெரும்பான்மை கிறிஸ்தவம் பின்பற்றுகிற கொள்கைகள். இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ், சுவிசேஷ கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கொள்கை. இதை நம்மாட்டில் நிறைவே எடுத்துகிட்டு இன்றைக்கி ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 7 இந்த அமைப்பின் ஒரு புதுவிதமான அமைப்பு. இந்த அமைப்பின் நிறுவனங்கள் நகரங்களுக்குள் சென்று ஆச்சரியமான விதத்தில் ஊழியம் செய்வார்கள். சிட்டிஸ்குள்ளே போய் பயங்கரமாக ஊழியம். நகரங்களுக்குள் சென்று நாம் ஆச்சரியமாக ஊழியம் செய்கிறோம் அல்லவா? எப்படி செய்கிறோம்? அவசரமாக மீட்டிங் நடத்தி. அந்த காலத்தில் PV ஜெயசாஸ் 90 நாள் நடத்தினார். ஃபஸ்ட்டு வில்மாட் 40 நாள் நடத்தினார். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் அவசரமாக கூட்டம் நடத்தி அரைகுறையானவர்களுக்கு கணக்குக்காக ஞானஸ்நானம் கொடுத்தல் நடக்கிறதே. இத்தனை பேர் அத்தனை பேர் என்ற எண்ணிக்கையை கூட்டி காட்டி நடக்குதா இல்லையா? அறிக்கை சமர்ப்பித்தல், ரிப்போர்ட்டுக்காக ஞானஸ்நானம், ரிப்போர்ட்டுக்காக மீட்டிங் நடக்குதா இல்லையா? அதான் சொல்கிறாங்க, நகரங்களுக்குள்ளே போய் பயங்கரமாக ஊழியம் செய்வாங்களாம் ஆச்சரியமாக. 8வது உண்மையாக சொன்னால் ஓய்வு நாளானது அதை உண்டாக்கின தேவனைப் போலவே அற்பமாக எண்ணப்படும். ஓய்வு நாளை உண்டாக்கின தேவனையும் மதிக்கிறது கிடையாது, அது ஓய்வு நாளையும் மதிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நடக்குதா? ஏன் வாழ்க்கையில் நடக்குதா? ஏன் குடும்பத்தில் நடக்குதா? யோசித்து பாருங்களேன். ஓய்வு நாள் உண்மையாகவே அற்பமாக எண்ணப்படுகிறது. இதை நாம் மறுக்கிறோமா இல்லையா? இங்கேயும் வர்றோம், சில விசுவாசிகள் இங்கேயும் வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கும் போவாங்க. இந்தியாவிலையும் குடியுரிமை, அமெரிக்காலையும் குடியுரிமை, டபுள் மெம்பர்ஷிப், டபுள் கேம், இங்கிட்டு ஆடுறது அங்கிட்டு ஆடுறது நடக்குதா இல்லையா? சனிக்கிழமை ஆலயத்துக்கு வரும் அந்த சில மணி நேரங்கள் தான் நமக்கு ஓய்வு நாள். 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் ஓய்வு நாள், அது 1.5 மணி நேரம் தான் நடக்குதுல்ல. இந்த 1.5 மணி நேரம் தான் சர்ச்சுக்கு வந்த 1.5 மணி நேரம் தான் ஓய்வு நாள். ஓய்வு நாளை அசட்டை செய்கிற போதகர்கள், விசுவாசிகள், தலைவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு
இதெல்லாம் உண்மையாக இல்லைன்னு யோசித்து பாருங்களேன். இப்போ நான் சொல்கிற இந்த அபாயங்களை பார்த்தீங்கன்னா இனிமேல் வருன்றீங்களா, இப்போ இருக்குன்றீங்களா? இனிமேல் வருமா, இப்போ இருக்கா? நம்மகிட்ட இருக்குது. உண்மை தானே? ஒன்பதாவது எலன் ஒயிட் எழுதின அந்த மேற்கோள் இருந்து தான் ஒவ்வொன்றா பார்க்குறோம். அந்த புதிய இயக்கத்தின் வழியில் தடையாக நிற்பதற்கு எதுவும் அனுமதிக்கப்பட மாட்டாது. நத்திங் would be allowed to stand in the way of the new movement. ஒரு புது இயக்கம் போல் தலையெடுக்கும். அப்படி தான் இன்றைக்கி இருக்குது நம்ம ஸ்தாபனம். இந்த புதிய இயக்கத்தின் வழியிலே தடையாக வரும் எவரையும் தகர்க்க தயங்காத தலைமைத்துவம். இதுதான் கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற முன்மாதிரியா? இவர் சரியில்லைங்க, இவரை தூக்கு, இவர் மாத்து. நடக்குதா இன்னைக்கு? நடக்குதா இல்லையா? நடக்குது. கதையான சொல்லுவேன். சத்தியங்களை காது கொடுத்து கேட்க முடியல, அதனால தாங்க முடியல. புரியுதுங்களா? சர்ச்சுக்குள்ளேயும் அப்படி தான் இருக்குது, நிர்வாகத்துலையும் அப்படி தான் இருக்குது. இவன் சரியில்லை, நமக்கு சரியில்லை, இவனை தூக்கு. நம்ம சொல்கிறத எவன் கேட்பான், நம்ம சொல்கிறதுக்கு அவன் ஆமாஞ்சாம் போடுவான், அவனை கூட்டுவான். அப்படி தான் நடக்குது இன்னைக்கு. பிரியமானவர்களே, கிங்லி பவர், தலைவர் ஆதிக்கம். அவர் சொன்னா தான் எல்லாம். அவர் தப்பா சொல்லுவார், அப்போ அதுவும் கரெக்டாக ஏற்றுக்கலாம், கரெக்டுன்னு ஏற்றுக்கலாமா? பிரியமானவர்களே, பணத்துக்காக, பதவிக்காக இன்று பலர் பணம் கொடுத்து பதவிகள் வாங்குறவங்க இருக்காங்க தெரியுமா நம்ம சபைகளுக்குள்ள? ஒரு புதுவிதமான ஸ்தாபனம் விளங்குது அவங்களுக்கு. ஒரு புதுவிதமான ஸ்தாபனம், ஒரு புதுவிதமான அமைப்பு அது வரும். அந்த வழியில் யாரெல்லாம் குறுக்கா நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க, தூக்கிடுவாங்க. நம்மளை இன்றைக்கி தூக்குவாங்களோ தெரியல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? எனக்கு 1000 சபைகள் இருக்கு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவை போல் பணியாள் தலைமைத்துவம் காணாமல் போய்விட்டது. சர்வன்ட் லீடர்ஷிப் இன்னைக்கு கிடையாது. ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா, இந்த சர்ச்சில் பிரச்சனை இருக்கு, இறங்கி போய் உட்காந்து பேசுவாங்க, இந்த பிரச்சனையை முடிப்போம். யாருங்க போய் பேசுறா? எந்த தலைவர்கள் கீழே இறங்கி வந்து பணியாள் தலைமைத்துவம்? இயேசு கிறிஸ்து துண்டை கட்டின மாதிரி துண்டை கட்டுறாங்களா? குண்டு தான் போடுறாங்க. பிரியமானவர்களே, ஏதோ புதுசாக அவர் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க, இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஸோ வி ஹவ் லாஸ்ட் சர்வன்ட் லீடர்ஷிப். பணியாள் தலைமைத்துவம். ஒரு வேலைக்காரனை போல உங்களுக்குள்ளே நான் ஒரு வேலைக்காரனை போல இருக்கிறேன்னு இயேசு சொன்னாரே, அந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. 10வது கடைசி 10 பாயிண்டில் 10வது, ஆனால் தேவனை அகற்றிவிட்டு மானிட வல்லமையின் மீது தங்களது நம்பிக்கையை வைப்பார்கள். God being removed, they would place their dependence on human power. தேவனை தூரமாக விலக்கி வச்சுட்டு, சும்மா பேருக்கு தான் ஆண்டவர், அவர் தூரமாக விலக்கி வச்சுட்டு மானிட வல்லமையை சார்ந்து செயல்படும் அமைப்பு இன்னைக்கு இருக்கா இல்லையா? ஆமாம், அமெரிக்காலேருந்து சொல்லிட்டாங்கங்க, அவர் சொல்லிட்டாரு, அவ்வளோதான், இனி இவர் தான். அங்கேருந்து சொந்தக்காரர் சொல்லிட்டாரு, அவ்வளோதான். ரவுடிகள் பலத்தையும் பணபலத்தையும் ஜாதி பலத்தையும் பெரிதென கருதும் ஒரு புதிய வகையிலான சாத்தானிய சீர்திருத்தம் நமக்கு முன்னே தென்படுகிறது அல்லவா? தெரியுதா தெரியலையா? நல்லா ஊத்து பாருங்க, தெரியும். நெருங்கி வரும் அபாயத்தை தேவன் நமது திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற தூதுவர் மூலமாக, அந்த தீர்க்கதரிசி ஊழியக்காரி எலன் ஒயிட் மூலமாக சபைகளுக்கு ஆலோசனையாக சொல்லி வச்சிருக்கிறார். இதான் நம்ம பார்த்த அந்த 10 குறிப்புகள். நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்காமல் போனாலும் சரி, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். பிரியமானவர்களே, அப்போ கேள்வி எனக்கு இதை படிக்கும்பொழுது வந்துச்சு, தேவனுடைய மீதமான சபையில் இப்படிலாம் நடக்குமா? இப்படிலாம் நடக்குமா? அப்போ பதில் அதுக்கும் கிடச்சிச்சு. நடந்து கொண்டு தானே இருக்கிறது, இன்னும் நடக்கத்தான் செய்யும். ஒருபுறம் நாம் மாம்சத்தின் கிரியைகளில் கை தேறினவர்கள் என்றாலும், மறுபுறம் சாத்தானின் தந்திரமும் தேவனுடைய மீதமான சபைக்கு எதிராக செயல்படத்தான் செய்கிறது என்பதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வெளிப்படுத்தல் 12:17 படிக்கிறோம்ல, வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு
சாத்தானுக்கு எந்த சபை மேலே கோபங்க? பண்டிகை சர்ச்சு மேலேயா, இல்லை கத்தோலிக் சர்ச்சு மேலேயா? யார் மேலே கோபம் தெரியுமா? மீதமானவர்கள் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களாகிய அந்த மீதமானவர்கள், அவங்க மேலே தாங்க சாத்தானுடைய கோபம் பயங்கரமாய் இருக்கிறது. எங்கும் செல்வோம், எதையும் செய்வோம். we'll go anywhere to do anything. இப்படி ஒரு கூட்டம் தீர்மானம் எடுத்தது. யார் தெரியுமா அந்த கூட்டம்? மிகவும் கவலையோடு இன்னும் என்னவெல்லாம் நடக்குமோ என்று கன்னத்திலே கை வைத்து உட்கார்ந்திருந்தார் போப் 3ஆம் ஜான் பால். போப் 3ஆம் ஜான் பால் செப்டம்பர் 27ஆம் தேதி 1540ஆம் வருஷம் வேட்டிக்கன் அரண்மனையில் போப் 3ஆம் ஜான் பால் கவலையோடு உட்கார்ந்திருக்கிறார். ஏன் அவர் கவலை? ஏனென்றால் ஐரோப்பா கண்டம் முழுவதும் காட்டுத்தீ போல் புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தம் பரவி வந்த காலகட்டம் அது. இந்த மார்ட்டின் லூத்தர்னு ஒருத்தர் எழும்பிட்டாரு. எங்கே பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கிற அந்த நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான புரட்சி, பைபிளைத்தான் படிக்கணும், போப்பு டூப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்கிறாங்க, தீவிரமாக என்ன செய்கிறாங்க, பைபிளை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன போச்சு, இந்த கத்தோலிக்கத்துக்கு கதி கலங்கிருச்சு. கதி கலங்கி வெளி பிதுங்கி நின்ற நேரம் அது. அதனால தான் போப் 3ஆம் ஜான் பால் இப்படி உட்காந்துருந்தாராம். என்னடா பண்ணுறது அப்படின்னு. திடீரென ஒரு சிறிய குருமார் படை, a small band of priests, கத்தோலிக்க குருமார்கள் கொஞ்சம் பேர், ஒரு 8-9 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த போப்பை சந்திக்கிறதுக்கு உள்ளே வர்றாங்க. அவர்களில் ஒரு நபர் மெலிந்த உடல், இந்த முதல்ல இருக்கார் பாருங்க, மெலிந்த உடல், வழுக்கை தலை, முனைத்த மூக்கு கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கும், காணும் வகையில் நொண்டி நடையுடன் முன்னே வந்து நின்றார். கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி தான் நடப்பார். ஸ்பெயின் நாட்டில் போர் வீரராக பணி செய்த பொழுது போர்க்களத்தில் ஒரு காலிலே, வலது காலிலே காயமடைந்தவர், அந்த முன்னணியில் இருந்தவர். அவரது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிகோ டி லயோலா, லாட்டினில் இக்னேஷியஸ் லயோலா. லயோலா காலேஜ் கேள்விப்பட்டிருக்கோம்ல, தமிழில் இஞ்ஞாசியார் அப்படின்னு கத்தோலிக்கர்கள் சொல்லுவாங்க. இவர் தான் முன்னாடி வர்றார். பின்னாடி ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. சரியா? வந்து என்ன சொன்னார், போப்பை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? ஹோலி ஃபாதர், த பேப்பசி அண்ட் த ரோமன் கேத்தலிக் சர்ச் are in mortal trouble. Needed is a modern weapon to fight this totally new warfare. Give a new charter like no other charter given before. Make us independent of all local authorities and directly responsible to your holiness. We will go anywhere, at any time, at any cost to life and comfort in order to do anything. மலக்காய் மார்ட்டின் என்பவர் எழுதுகிறார். சரிங்களா? ஜெசுட்ஸ் என்ற புத்தகத்தில் என்ன பாருங்க, தூய தந்தையே, போப்பியமும் ரோமன் கத்தோலிக்க சபையும் சாவுக்கு ஏதுவான சிக்கலில் இருக்கிறது. நம்ம சபைக்கு ஒரு பயங்கரமான சிக்கல் வந்துருச்சு ஐயா. முற்றிலும் புதிதான இந்த போராட்டத்தில் போராட ஒரு நவீன ஆயுதம் தேவைப்படுகிறது. இதுவரை எவருக்கும் கொடுக்கப்படாத உரிமையை போல் ஒரு புதிய உரிமையை எங்களுக்கு கொடுங்கள். 8-9 பேர் கேட்குறாங்க. எல்லா உள்ளூர் அதிகாரங்களுக்கும் அப்பாற்பட்ட, லோக்கல் இந்த பஞ்சாயத்து இதெல்லாம் கிடையாது, டைரக்டாக எங்களுக்கு அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கணும். எல்லா உள்ளூர் அதிகாரங்களுக்கும் அப்பாற்பட்ட நேரடியாக புனிதமான உமக்கே பொறுப்புள்ளவர்களாக எங்களை மாற்றுங்கள். உயிரையோ வசதியோ எதையும் பொருட்படுத்தாது எதையும் செய்வதற்காக நாங்கள் எங்கேயும் எந்த நேரமும் செல்வோம். சரிங்களா? எங்களுக்கு உயிர் பெருசு கிடையாது, வசதி வாய்ப்புகள் பெருசு கிடையாது. கத்தோலிக்கத்தை காப்பாற்றுறதுக்காக எங்கே வேணாலும் போவோம், என்ன வேணாலும் செய்வோம், எவனை வேணாலும் கொள்ளுவோம், எந்த நாட்டையும் எந்த சபையையும் நாங்கள் கெடுப்போம் அப்படின்னு ஒரு கூட்டம் உள்ளே வந்துச்சு. மலக்காய் மார்ட்டின் தி ஜெசுட்ஸ் என்ற புத்தகத்தில் பக்கம் 164 எழுதுகிறார். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணால் பிடிஎஃப்பில் நான் அனுப்பி வைக்க என்னால் முடியும். சரி, இதை பார்த்துட்டு இருக்கிறாரு போப் ஜான் பால், 3ஆம் ஜான் பால். இவர் பார்க்குறாரு, ரொம்ப 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 கீனாக கவனிக்கிறாரு. சார் இந்த கூட்டம் பயங்கரமாக இருக்கு. பல ஆண்டுகளாக
தின்று கொளுத்த சாதாரண குருமார்கள் இவர்கள் அல்ல. இவங்கெல்லாம் இந்த மற்ற மாதிரி தின்னு கொளுத்து போன கத்தோலிக்க போதகமார்கள் கிடையாது. இந்த 8-9 பேர் ரொம்ப வித்தியாசமானவங்க அப்படின்னு பார்க்குறாரு. மெலிவான தோற்றம், கடுமையான கட்டுப்பாடு உடையவர்கள். அந்த கட்டுப்பாட்டுக்கு காரணம் அவர்கள் பெரும் பயிற்சி. இந்த குழுவில் சேரும் குருமார்கள் வலுவான ஆரம்ப கட்ட பயிற்சிகளை பெறுவார்கள். பல வாரங்கள் முழு அமைதியில் இருப்பார்கள். இந்த யோகா தியானம் மாதிரி. மிகவும் திறமை படைத்த இயக்குனரின் கீழ் இவர்கள் ஒரு வகையான இறைநிலை தியானத்தை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் விருப்பங்களை தங்கள் மேலவரின் விருப்பத்திற்கு கீழ்ப்படுத்துவர். அந்த விருப்பத்தை எல்லாம் என் விருப்பம் கிடையாது, இனிமே என்னோட சுப்பீரியர், என்னுடைய மேல் அதிகாரி என்ன சொல்கிறாரோ அதுதான். அவர் கையில் நான் ஒரு தடி மாதிரி, நான் ஒரு செத்த நாய் மாதிரி, அவர் சொல்கிறத அப்படியே நான் செய்வேன் அப்படின்னு நினச்சி வாங்கலாம். மைண்டு கண்ட்ரோல். அந்த மேலதிகாரிக்கு கீழே தங்கள் மனசை அவர்கள் கீழ்ப்படுத்துவார்கள். யார் சொல்கிறார்? அதே மலக்காய் மார்ட்டின் என்ற ஆசிரியர் எழுதுகிறார். பல வாரங்கள் பத்தியத்துக்கு பின் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆவிக்குரிய போராளியாக, போராட்டத்திற்கென்று முழுமையாக போப்புவின் முற்றிலும் கீழ்ப்படிதலான அடிமையாக எழும்பும் வரைக்கும் இந்த பயிற்சி தொடரும். புரியுதா உங்களுக்கு? கல்யாணம் காட்சி, சுகபோகம், ஆசாபாசெல்லாம் ஒன்றும் கிடையாது. போப்பு என்ன சொல்கிறாரோ அதுதான், அவர் சொல்கிறத அப்படியே செய்வோம் என்று ஒரு கூட்டம், ஒரு தீவிரவாத கூட்டம் எழும்பியது. பாருங்களேன், அவருடைய குறிக்கோள் என்ன? மார்ட்டின் ரிவீல்ஸ், மலக்காய் மார்ட்டின் யாருன்னா கேத்தலிக் சர்ச்சில் ஒரு பிரீஸ்டா, ஜெசூட் பிரீஸ்டா இருந்தவர். அவர் சொல்கிறாரு, that their first main targets were the new Protestant churches pullulating throughout Europe. They carried the battle right into the territories of these papal enemies. They waged public controversies with kings. They debated in Protestant universities. They infiltrated hostile territories in disguise and moved around underground. They were everywhere. அவர்களது பிரதான குறிக்கோள் என்ன தெரியுமா? ஐரோப்பா நெடுகிலும் முளைத்தெலும்புகிற அந்த புதிய புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளே ஆகும். கத்தோலிக்கத்தை எதிர்த்து இந்த பைபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்ட்டின் லூத்தருடைய இயக்கத்தின் வழியாக அந்த சீர்திருத்த சபைகள் எழும்புது பார்த்தீங்களா? இந்த சபைகள் தான் இவங்களுடைய குறிக்கோள், இந்த சின்ன படை. இத்தகைய போப்பிய எதிரிகளின் களங்களுக்குள் சென்று யுத்தத்தை நடத்தினர். அவர்கள் அரசர்களுடன் பொதுவான சர்ச்சைகளை நடத்தினர். அவர்கள் புராட்டஸ்டன்ட் பல்கலைக்கழகங்களில் விவாதம் செய்தனர். அவர்கள் எதிரடையான காலங்களில் மாறுவேடத்தில் ஊடுருவி தலைமறைவாக செயலாற்றினர். அவர்கள் எங்கும் பரவியிருந்தனர் என்கிறார் மலக்காய் மார்ட்டின். எப்போ தெரியுமா? 1540 500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கூட்டம், இந்த தீவிரவாத படை கத்தோலிக்க சபையில் செயல்பட ஆரம்பித்து இப்போ தீவிரமாக செயல்பட்டு இருக்கு. இவர்களுக்கு பேர் தான் என்னவென்று சொன்னால் ஜெஸ்விட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெஸ்விட்ஸ் என்னப்பட்ட இயேசு சங்கம், சேசு சபையார், சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், ஜெஸ்விட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, அந்த இயேசு என்ற பெயரை தூஷணமாக இப்படி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். சரிங்களா? இயேசு சங்கம். ஆனால் இயேசுக்கும் இயேசு சங்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பேர் தான் இயேசு. சரிங்களா? ஓகே. அன்பான தேவப்பிள்ளைங்க, இதை சொன்ன தெரியுமா? இவருடைய நோக்கம் என்ன? கத்தோலிக்கத்துக்கு யார் எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்க காலேஜோ, அவங்க யூனிவர்சிட்டியோ, அவங்க சர்ச்சோ, அந்த தனிநபரோ வரலாறு எல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்களேன், சொல்கிறேன், தாஸ்குமார் ஒருத்தர் இருக்கான் மதுரையில், என் பேர் அங்கே இருக்கும். ப்ராட்டஸ்டன்ட் ப்ரீச்சர்ஸ், இந்த சீர்திருத்த பிரசங்கிகள் எல்லாம் அவங்க ரெக்கார்டில் வச்சுருப்பாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னா, இன்னொரு சொப்பனம் பார்க்கலாமா? A strange dream in 1867. 1867 ஒரு அபூர்வ சொப்பனம் எலன் ஒயிட்டுக்கு கிடைச்சிச்சு. என்ன சொப்பனம்? இது ஆங்கிலத்தில் தான் இருக்குது, அப்படியே வாசித்து தமிழில் சொல்கிறேன். That night I dreamed that I was in Battle Creek looking out from the side glass at the door and saw a company marching up to the house 2 and 2. என்ன சொல்கிறாங்கன்னா, எல்மெட் சொல்கிறாங்க, நான் பேட்டில் க்ரீக்கில் வீட்டில் இருந்தேன். அந்த ராத்திரியில் நான் அந்த பக்கவாட்டு கண்ணாடி வழியாக வெளியில் பார்க்கும் பொழுது ரெண்டு பேரா என்ன செஞ்சாங்க, என் வீட்டை நோக்கி ஒரு கூட்டம் அப்படியே நடந்து வந்தது.
They looked stern and determined. அவங்கள பார்த்தா ஏதோ பயங்கரமான தீர்மானம் மிக்கவர்களாக, பயங்கரமான உறுதி உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். I knew them well and turned to open the parlor door to receive them, but thought I would look again. அவங்கள நான் பார்த்தேன், இந்த ரெண்டு பேர் வராங்களே, இவங்களாம் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க. அந்த வரவேற்பு அறையை, அவர்களை உள்ளே அழைப்பதற்காக வரவேற்பு அறையை திறக்கணும்னு நினச்சேன். சரி, இன்னொரு முறை எட்டி பார்ப்போமே, அந்த ரெண்டு பேர் வராங்களே, திரும்ப அவங்கள பார்ப்போம் அப்படின்னு நான் யோசித்தேன். The scene was changed. காட்சி மாறியது. The company now presented the appearance of a Catholic procession. ரெண்டு பேரை பார்த்தேன், ஆனால் இப்போ அந்த காட்சி மாறுது. இப்படி ஊர்வலமாக வர்றாங்களே, இவங்க யாரு? இது ஒரு கத்தோலிக்க ஊர்வலம். One bore in his hand a cross, another a reed. அதில் ஒருவர் தன் கையில் ஒரு சிலுவை வைத்திருந்தார். இன்னொருவர் தன்னுடைய கையில் ஒரு தடியை, ஒரு நீளமான கோல் ஒன்றை வைத்திருந்தார். And as they approached, the one carrying a reed made a circle around the house, saying 3 times, "This house is proscribed. The goods must be confiscated. They have spoken against our holy order." அந்த நீளமான கோலை வைத்திருந்த நபர் என்னுடைய வீட்டை 3 தரம் சுற்றி வந்து அவர் சொன்னாராம், இந்த வீடு தடை சட்டத்திற்குள்ளாக இருக்கிறது, இந்த வீட்டின் பொருட்களை ஜப்தி செய்ய வேண்டும், ஏனென்றால் இவர்கள் நம்முடைய பரிசுத்த ஒழுங்குக்கு எதிராக, நம்முடைய மடத்துக்கு எதிராக, நம்முடைய மதத்துக்கு எதிராக இவர்கள் பேசியிருக்கிறார்கள். கத்தோலிக்கத்துக்கு எதிராக எவன் பேசுகிறானோ அவங்களெல்லாம் என்ன செய்யணும்? ஒன்றுலாம் ஆக்கிடணும். அந்த சபை, அந்த நபரை, அந்த ஊழியக்காரன், அந்த குடும்பத்தை ஒன்றுலாம் ஆக்கிடணும். இதுதான் இந்த கத்தோலிக்கத்தினுடைய குறிக்கோள். சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த தரிசனம் எலன் வைட் பார்க்குறாங்க. 1867 ஒருத்தர் வீட்டை சுற்றி வரானோ, இவங்க பொருட்களெல்லாம் ஜப்தி பண்ணிடணும், இவங்க நமக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள். டெரர் seized me, திகில் என்னை பிடித்தது. And I ran through the house out of the north door and found myself in the midst of a company, some of whom I knew, but I dared not speak a word to them for fear of being betrayed. இந்த காட்சியை பார்த்து எனக்கு திகில் பயங்கரம் என்னை பிடித்தது. வீட்டுக்குள்ளே ஓடின அந்த வடக்கு திசை வாசல் வழியாக வெளியே ஓடி நான் பார்த்த பொழுது அந்த கூட்டத்தின் நடுவில் நான் இருந்தேன். நான் பார்த்தப்போ இந்த ஒரு சிலர் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க. வாயை திறந்து என்னால் பேச முடியல. நான் எதாவது பேசினால் என்னை காட்டி கொடுத்து விடுவார்களோ என்ற பயம் எனக்கு நேரிட்டது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டிமனிஸ் வால்யூம் 1 பேஜ் 578 வாசிக்கிறோம். எல்லாம் அந்த அம்மா சும்மா என்னமோ எழுதியிருக்கிறாங்களே நினைக்காதீங்க. சரிங்களா? சும்மா அவங்களாம் எழுதலை. கத்தோலிக்கம் கர்த்தருடைய மீதமான சபைக்குள்ளும் கால் பதித்து விட்டது. சரியா? போதகர் பி. வி. ஜெயசாஸ் ஒரு புக் ஒன்று எழுதினார். சரிங்களா? 1000 மொழிகளில் ஆண்டவர் ஒரு புக்குன்னு எழுதினார். பைபிளை பற்றி ஒரு புக்கில் இருக்கிறார், ப்ளூ கலரில் இருக்கும். அதில் பக்கம் 234 எழுதியிருக்கிறார், இந்த ஜெஸ்யூட்டுகள் நம்முடைய செவன்த் டே ஸ்தாபனத்திலும் புகுந்து விட்டார்கள் அப்படின்னு எழுதியிருப்பார். சரிங்களா? சரி, கதையாக சொல்லிட்டே போகலாம். 2005 ஜெனரல் கான்ஃபரன்ஸ் அமெரிக்காவில் நடந்தப்போ எல்லா நாட்டு கொடிகளும் வைப்பாங்க. சரிங்களா? அதில் வேட்டிக்கன் கொடியும் உள்ளே இருந்துச்சு. சரிங்களா? வேட்டிக்கன் கொடியும் உள்ளே இருந்துச்சு. வேட்டிக்கன் கொடி தெரியுமா உங்களுக்கு? மஞ்சள் கலரில் இருக்கும், ஒரு கிரீடம், வெள்ளை கிரீடம் இருக்கும், 3 அடுக்கு கீடம், அதில் 2 சாவி இருக்கும். சரிங்களா? வேட்டிக்கன் ஃப்ளாக் அப்படின்னு போட்டு பாருங்கள். அந்த கொடி எங்கே இருந்துச்சான்? 2005 ஜிசியில் இருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஜெஸ்யூட்டுகளின் ஊடுருவல் நம்மிடையேயும் அமோகமாக இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. இவர் சும்மா ஏதோ சொல்கிறாரு. அவங்களாம் 200 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களாம் ஒழித்து கட்டப்பட்டு விட்டார்கள், அவங்களாம் போயிட்டாங்க அப்படின்னு சில உள்நாட்டு அட்வென்டிஸ்ட் போதகர்கள், சில வெளிநாட்டு அட்வென்டிஸ்ட் தமிழ் போதகர்கள் தங்க மூலம் பூசுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அவரது பிரசங்கங்களையும் கொஞ்சம் கவனமாக தான் கேட்கணும். சரிங்களா? சரியா? எதிரி கூட்டத்தில் அவங்களும் ஒருத்தராக இருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் இதை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா,
நம்மளோட திருச்சபை என்னங்க? இது ஒரு ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபை, அப்படி தானே? கத்தோலிக்கம் தான் அந்த கிறிஸ்துன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிற சபை. எந்த சபை? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவ திருச்சபை. சரிங்களா? இன்றைக்கி மற்ற சபையில் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அவன் எதிர்காலத்தில் வருவான், அவன் இனிமேல் தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிதானே? பிரியமானவர்களே, அப்படியானால் நமக்கு எதிராக, இந்த சத்தியத்துக்கு எதிராக கத்தோலிக்கம் ஊடுருவல் செய்கிறது என்றதை எலன் ஒயிட் ஒரு சொப்பனமாக கண்டிருக்கிறாங்க. சரிதானே? அன்பானவர்களே, நான் சொல்கிறதெல்லாம் கதை அல்ல, நிஜம். சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நம்பினால் நம்புங்கள், நம்பாவிட்டால் அது உங்கள் பாடு. சமீபத்தில் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், நமக்கு ஒரு புஸ்தகம் வந்திருக்கு. சரிங்களா? இந்த ஜெஸ்விட்ஸ் இவங்களை பற்றிலாம் படிக்கணும், இயேசு சங்கம் பற்றி படிக்கணும்னா சில புஸ்தகங்கள் இருக்குது. பிளாக் ரோப், இது ஒரு அட்வென்டிஸ்ட் ஊழியக்காரர் எழுதின புஸ்தகம். பிளாக் ரோப், கருப்பு அங்கி அப்படின்னு ஒரு தலைப்பில், இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழில் கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா நல்ல படங்களோட, முதலாம் உலகப்போர் இவங்க தான் காரணம், இயேசு சங்கம். ரெண்டாம் உலகப்போர் டைட்டானிக்கை கவிழ்த்தது, ஆபிரகாம் லிங்கனை கொன்னது, ஜான் எஃப் கென்னடியை கொன்னது, நிறைய சொல்லலாங்க. இதெல்லாம் இந்த கூட்டம் தான் காரணம். சரிங்களா? இதெல்லாம் விலாவாரியாக படங்களோட மிக தெளிவாக எல்லாம் உள்ளே இருக்குது. ஒரு அட்வென்டிஸ்ட் ஊழியக்காரர் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் கதையாங்க. அந்த ஏசு சங்கம்னு படிக்கிறோமே, ஏசு சங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு ரோமில் தான் தலைநகரம், அங்கே தான் அவங்களுக்கு தலைமை அமைப்பு இருக்கிறது. பிளாக் போப் அப்படின்னு சொல்லுவாங்க. போப்பில் 2 பேர் இருக்காங்க. ஒன்று பிளாக் போப், இன்னொன்று ஒயிட் போப். 2 பேர் இருக்காங்க. நமக்கு வெளியில் தெரிஞ்சது ஒயிட் போப் மட்டும்தான். சரிங்களா? இந்த ஒயிட் போப், அந்த பிளாக் போப், அந்த கருப்பு போப் என்ன சொல்கிறார், அவர் சொல்கிறது தான் இவர் கேட்கணும், இல்லாட்டி இந்த வெள்ளை போப்பை கொண்டு போடுவாங்க. சரியா? இந்த வெள்ளை போப்பு வெளியில் சும்மா டம்மி தான், பின்னாடி இருந்து வேலை செய்கிறது யார் தான்? இந்த கருப்பு போப்பு தான். சரிங்களா? இவங்க நோக்கம் என்ன சொன்னேன்? கத்தோலிக்கத்துக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்களையும் அந்த சபைகளையும் அந்த அமைப்புகளையும் அந்த காலேஜ் எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி பாருங்களேன், நம்ம பாஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கு இப்போ உருப்படியான 7th grade காலேஜ் எல்லாம் கிடையாது. உண்மையை சொல்கிறேன். பைபிளை மாத்திரம் முக்கியமாக வைத்து ஸ்பைசர் மிஷனரி காலேஜ் அப்படின்னு இருந்துச்சு. இன்றைக்கி அதை யூனிவர்சிட்டி ஆக்கி என்னென்னமோ பண்ணி போச்சு. எனக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை இந்த மாதிரி ஊழியக்காரங்களாம் வரக்கூடாது அப்படின்னு. உண்மையாக இருக்கலாம். இன்னொரு புக் இருக்குது, ஜெஸ்விட்ஸ் என்ற புத்தகம், மலக்காய் மார்ட்டின். உங்களுக்கு வாசித்த காமிச்சேன்ல, உங்களுக்கு PDF அனுப்ப. இன்னொரு புத்தகம் கூட அவர் எழுதியிருக்கிறார், மலக்காய் மார்ட்டின், கேஸ் ஆஃப் திஸ் பிளட். இதான் அவர் எழுதின புத்தகம், அந்த மலக்காய் மார்ட்டின். இதெல்லாம் படித்தீங்கன்னா இவங்க செய்கிற இந்த இயேசு சங்கத்தினுடைய வேலைப்பாடுகள் எல்லாம் பக்கமாக அவர் எழுதிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே நமக்கு வர வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? பி வாட்ச்ஃபுல், விழித்திருங்கள். ஏன்னா எலன் ஒயிட் சொல்கிறாங்க, we have far more to fear from within than from without. The hindrances to strength and success are far greater from the church itself than from the world. Select Messages Volume 1 page 122. தமிழ் வாசிக்கிறேன். வெளியிலிருந்து வருபவைகளை காட்டிலும் உள்ளிருந்து வருபவைகளுக்கே நாம் அதிகம் அஞ்ச வேண்டியதாக இருக்கிறது. வெளியிலேருந்து வரக்கூடிய ஆபத்துகளை காட்டிலும் உள்ளே இருந்து சபைக்குள்ளேருந்து வரக்கூடிய ஆபத்துகளுக்கு தான் நம்ம என்ன செய்யணுமா? பயப்படணுமா? ரொம்ப பயப்படணுமா? பலத்துக்கும் ஜெயத்துக்குமான தடைகள் உலகத்திலிருந்து வருவதை காட்டிலும் சபைக்குள்ளிருந்து தான் மிக அதிகமாக வருகின்றன. சரிங்களா? உள்ளிருந்து தான் தடைகள், எதிர்ப்புகள் நிறைய வரும். ஆரம்ப காலத்தில் விசுவாச துரோகம் செய்த டாக்டர் கெல்லாக் பின்னர் 7th Day சபையை விட்டு வெளியேறி 7th Day பேப்டிஸ்ட் சபையில் சேர்ந்து கொண்டார். D.M. கேன்ரைட், இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதெல்லாம் படிச்சிருக்கோம். D.M. கேன்ரைட் அவர் என்ன பண்ணிட்டாரு? அவரும் சத்தியத்திலிருந்து வீழ்ச்சி அடைந்தார். ஒரு வல்லமையான பிரசங்கியார், அவரும் விழுந்துட்டார். ஆனால் இவங்கெல்லாம் பிற்காலத்தில் கண்ணீர் வடித்தார்கள். ஏண்டா அந்த சபையை விட்டு போனேன், கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். மீதமான சபையின் சத்தியத்திலேயே நிலைத்திரு என்று கெல்லாக் தனது முன்னாள் மாணவனுக்கு மிகச்சிறந்த ஆலோசனை கொடுத்தார். எப்பா, நான் தான் வெளியில் வந்துட்டேன், நீ இதில் இரு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் ஒரு மாணவனுக்கு ஆலோசனை கொடுத்தாராம், டாக்டர் கெல்லாக். அன்பானவர்களே, 2 வாசகம் எலன் ஒயிட் வாசகம் வாசித்து முடிக்க போகிறேன். அதனால் இந்த சபை தப்பு கிடையாது, சபைக்குள்ளே தப்பானவர்களும் இருக்கிறார்கள். விளங்குதா உங்களுக்கு? வலையை போட்டால்
சுவிசேஷம் என்ற வலையை வீசினால் அதில் என்ன வரும்? மீனும் வரும், பாம்பும் வரும். சரிங்களா? பாம்புகளும் சபைக்குள்ளே இருக்கின்றன. Enfeeble and defective, needing constantly to be warned and counseled, the church is nevertheless the object of Christ's supreme regard. 7 Testimonies, page 16. பலவீனமானதும் குறை உள்ளதும் எச்சரிப்பும் ஆலோசனையும் எப்பொழுதும் அவசியப்படுகிறதுமாக சபை இருப்பினும் அதுவே கிறிஸ்துவின் மிக உயர்ந்த மதிப்புக்குரிய பொருளாக இருக்கிறது. சபை பலவீனமாக தான் இருக்கும், குறைவுடையதாக தான் இருக்கும், எப்பவும் எச்சரிப்பும் ஆலோசனை தேவை. ஆனாலும் இந்த சபை தான் ஆண்டோடைய பார்வையில் மிக மிக பிரியமானது. அவருடைய கண்மணி சபை தாங்க, நீங்களும் நானும் தான். சரிங்களா? ஆண்டவர் உங்களை என்ன நேசிக்கிறார். அதனால் சத்தியத்தில் நிலைச்சிருக்கும். சத்தியத்தை சும்மா அசட்டை பண்ணிடக்கூடாது. கடைசி வாக்கியம் வாசிக்கிறேன். To stand in defense of truth and righteousness when the majority forsake us, to fight the battles of the Lord when champions are few. This will be our test. 5 Testimonies, page 136. என்ன சொல்கிறாங்க எலன் ஒயிட்? பெரும்பான்மையானவர்கள் நம்மை கைவிடும் போது உள்ள உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, எல்லாரும் நிற்போமான்னு தெரியாது சத்தியத்துக்காக. ரெக்கார்டில் 400 பேர் இருக்கோம் நம்ம சர்ச்சில், ரெகுலராக வர்றது 150 பேர் இருக்கிறோம். ஏதாவது ப்ரோக்ராம் ஆனால் ஒரு 200 பேர் வருவோம். 400 பேரும் எல்லாம் நின்றுமா கடைசியில் சத்தியத்துக்காக? பெரும்பான்மையானவர்கள் நம்மை கைவிடும் போது சத்தியம் மற்றும் நீதிக்கு பாதுகாவலாக நிற்பதும், செயல் வீரர்கள் சிலராக இருக்கும்போது கொஞ்சம் பேர் தான் நிற்பாங்க, கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துவதுமே நமது பரீட்சையாக இருக்கும். சரிங்களா? ஆண்டவர்கள் நிற்க போகிறவங்க கொஞ்சம் பேர் தாங்க. ஒரு நோவா, ஒரு எலியா, அதில் நீங்கள் இருப்பீர்களா? நான் இருப்பேனா? பெரும்பான்மையை பெரும்புயல் அடித்து கொண்டு போய்விடும், சிறுபான்மையை கடைசி வரை சிதறாமல் நிற்பார்கள். நீங்கள் எந்த பக்கம்? ஜோமனோமா. நல்ல தகப்பனே, நல்ல பாடத்திற்காக நமக்கு நன்றி. ஒருவேளை இப்படிப்பட்ட பாடங்கள் எங்களுக்கு புதுசாக இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் கடைசி நாட்களில் எங்களுக்கு முக்கியமான பாடங்கள் என்பதை உணர்ந்து எங்கள் மனசில் வச்சுக்கவும். ஆவியானவரே, இந்த சத்தியங்களை எங்கள் மனதிலே நீங்கள் முத்திரை போட்டு விசுவாச துரோகத்துக்கு எங்களை விலக்கி காக்கும்படியாய் ஒப்படைக்கிறோம். அப்போ அந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆவியானவர் சந்தித்து நம்முடைய வருகைக்கு கடைசி வரை உண்மையாக நிற்க ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.